இன்னைக்கு விஜய் வரைக்குமே அவரு அங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னா ஆமா, அவருக்கு ஏதோ விஜய் புஷி ஆனதை விட இன்னைக்கு ஆதவர்ஜனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருல. விஜய் ஏன் கொடுக்குறாரு? ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு அப்படின்றது. காசு. அவர்தான் இதான் அந்த மாற்றத்துக்கு உண்டான அரசியல். ம். மாற்றம்னு பேசுறீங்கல்ல. ம். நான் கேட்கறேன், எத்தனை ஏழை பழைய நீங்க இந்த வாட்டி சீட்டு கொடுக்க போறீங்க நான் பாக்குறேன். எல்லா கட்சியும் எத்தனை ஏழை பழைகளுக்கு சீட்டு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏங்க, ஒரு மாற்றம் எனக்கு தெரியல. இதே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்றது பேசுற கொள்கை சொல்றீங்கன்னா நான் மாற்றம் ஓரளவு ஏத்துக்குவேன். ஏன்னா மண்ணு மரத்தெல்லாம் பத்தி பேசுறாரு. அதுக்கு ஓட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எப்பா இதை நாசம் பண்ணாதீங்கன்னு கேட்கிறாரு. அது ஒரு மாற்றத்துக்கு உண்டான அரசியல். உங்க வாயிலிருந்து என்னைக்குன்னா ஒரு 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 குவாரியை பத்தி, இந்த ஊர் பாதிக்கப்படுது, இந்த ஊர்ல இந்த இந்த அமைச்சரோ இல்ல இந்த முன்னாள் அமைச்சரோ இவ்வளவு மண்ணு திருடி இருக்காரு, இவ்வளவு போயிருக்கு, இவ்வளவு பணம், இதுக்கு தாவேக்கா ஒரு வழக்கு எடுக்கும், தாவேக்கா இது சம்பந்தப்பட்டு விசாரிக்கும், இதுல நாங்க போராடுவோம். எதனா ஒரு இடத்துல இல்ல திமுகவின் டிஎன்ஏ தெரிஞ்ச ஆதவர்ஜனா ஒன்னொன்னா இப்ப விஜய்க்கு சொல்ல போறாருல்ல, சொன்னாருன்னா பேசதானே போறாங்க. சொல்லி கத்து குத்து பயிற்சி எடுத்து 2036 நல்லா வரும். 2026 உங்களுக்கு உண்டான தேர்தல் கிடையாது. இல்ல பாத்துக்கலாம். அதனாலதான் 26-28% நீங்களா கட்டமைச்சிட்டு இருக்கு. இல்ல அவர் தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு எடுத்த சர்வேவின் அடிப்படையில சொல்றாருன்றாங்க. ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அந்த டீமுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்றது நான் பாக்குறேன்.